ஹாய் ஆல், இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது கேன்வஸை வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்கேலப்போட எட்ஜ்லேயே நம்ம வந்து ஓரமாக ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் போடுற மாதிரியே எட்ஜில் இந்த கேன்வஸோட எட்ஜிலேயே வந்து ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே லைனிங், அதுக்கு மேலே கேன்வஸை வச்சு இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஒன்ஸ் டாப் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் வந்து நாச்சஸ் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்பறக்கு வந்து இந்த இப்போ நான் போடுற மாதிரி நாச்சஸ் அந்த எட்ஜஸில் வந்து நாச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே ஃபிங்கர்ஸை விட்டு நல்லா அந்த ஸ்கேலப்பெல்லாம் வந்து நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இன்னும் நல்லா நம்மளுக்கு ஷேப் வரணும்னா ஒரு நல்லா ஷார்ப் இல்லாமல் ஒரு ஊசி ஆர் எனிதிங் ஏதோ ஒன்று வச்சு நல்லா குத்தி விட்டிங்கன்னா அந்த டேர்ன் ஆகிற இடத்துல வந்து நல்லா உங்களுக்கு வளைஞ்சி வரும். இப்போ இப்படி வளைஞ்சிருக்கு. இதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து நீட்டாக ஒரு ஸ்கேலப் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து ஸ்கேலப்போட டாப் பார்ட்டு. இப்போ நம்ம வந்து உள்ளார வந்து மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சாரியோட கிளாத் எடுத்து நம்ம பாட்டம் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சாரியோட கிளாத்து, இது அதுக்கு தேவையான லைனிங். இப்போ கையோட உயரம் வந்து ஒரு 8 இன்ச் இருந்ததுன்னா அது மேலே வந்து நான் ஸ்கேலப் பார்ட்டுக்காக 5 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே பார்டர் பார்ட்டுக்கு 3 இன்ச்சாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவோட ஓரத்தில் நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போட்டு அதை வந்து டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் மேலேயும் லைனிங் வந்து கீழேயும் போயிடும். ஒரு டாப் ஸ்டிச் போடும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். டாப் ஸ்டிச் போட்டோம்னா இந்த லைனிங் மேலேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதை வந்து டேர்ன் பண்ணிக்கிறோம். டேர்ன் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிடுறோம். நம்ம நார்மல் ஸ்டிச் அந்த எட்ஜஸில் லைனிங்கோட எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம மேல் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்கேலப் பார்ட்டை எடுத்து இந்த கீழ் பாட்டம் பார்ட்டோட அட்டாச் பண்ணணும். இப்போ நான் அட்டாச் பண்ணுற மாதிரியே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நல்லா பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் வரும். அதனால் பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் பார்ட்டையும் டாப் பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ நான் போடுற மாதிரியே ஒரு இந்த எட்ஜஸ்லேயே போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டாப் பார்ட்டில் ப்ளவுஸோட ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் இதே மாதிரி டிசைன்ஸ் வேணுன்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.